அனைவருக்கும் வணக்கம். குறைகுடத்தில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு பாடலை மறு ஆக்கம் செய்வது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது ரீமேக்கிங் ஆஃப் த சாங்ஸ் எப்படி நம்ம இந்த சேனலில் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் இதை எப்படி பண்ணலாம், அதில் இருக்கக்கூடிய நிறை என்ன, குறை என்ன, இது இன்னும் அவங்க எப்படிலாம் அதை டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க, அதில் எந்தெந்த விஷயங்கள் நம்ம பயன்படுத்தலாம், அதனுடைய நுணுக்கங்கள், அது என்னென்ன ஸ்டெப்பாக இருக்குது, அதை எப்படி நம்ம கமர்ஷியல் ரைட் அதை கொண்டு வர்றது, அதை நம்ம பயன்படுத்தலாமா கூடாதா அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு இதை பார்க்கவே புரியும். ஒவ்வொன்றும் தெளிவாக அதனுடைய அங்கங்கள் முதற்கொண்டு நம்ம இந்த இடத்துல இது பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம தெளிவாக பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இந்த இதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா சுனோவில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நீங்கள் உள்ளுக்குள்ளே போன உடனே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய டைட்டில் இருக்கும். இந்த இடத்துல உங்களோட லாகின், அதுக்கப்புறம் ஏதாவது பெல் ஐக்கான் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சர்ச் இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கும். இந்த கம்யூனிட்டியில் நிறைய பேர் அவங்களோட வீடியோஸை பதிவிடுவாங்க. அது எப்படி ட்ரெண்டிங் போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் தான் பேசப்பட்டிருக்கும். இந்த விஷயங்கள் மூலமா நீங்கள் குளோபல் ட்ரெண்டிங்லேருந்து எல்லாமே எப்படி போயிட்டுருக்கு, புது சாங் எப்படி போயிட்டுருக்கு, அதில் டாப் கேட்டகரிஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த டாப் கேட்டகரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ராக், ஃபங்க், ரேப், இன்ஸ்ட்ருமெண்டல், பாப், இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், கண்ட்ரி, ஜாஸ், ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் எக்ஸ்போஷர் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நமக்கு இசை அனுபவம் இல்லை, இந்த மாதிரி இசையை நம்ம கேட்டது இல்லை அப்படின்னா இதற்குள்ளே போய் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதற்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ணும் போதே இந்த மாதிரி இசையினுடைய உங்களுக்கு பாணி வேணும், எனக்கு இந்த இசையினுடைய ஜாஸ் பாணி வேணும், இல்லை எனக்கு மெட்டல் பாணிகள் வேணும் அப்படின்னா அந்தந்த பாணியில் உங்களுக்கு இது உருவாக்கி கொடுக்கும். இப்போ இல்லை கண்டினியூ லிசனிங்குள்ளே நம்ம ஏற்கனவே கேட்டிருந்தோம் அப்படின்னா அந்த விஷயம்தான் மீண்டும் நமக்கு இங்கே வரும். இந்த விஷயம் மூலயமா நீங்கள் கேட்ட பாடலையே மீண்டும் கேட்கலாம். லைக்டு சாங்ஸ் நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு லைக் பண்ணியிருப்பீங்களோ அந்த லைக்குக்கான லிஸ்ட்டு, ட்ரெண்டிங்கு, அதுக்கப்புறம் சுனோவோட ஷோகேஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அவங்க அதை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் தனிப்பட்ட க்ரியேட்டர்ஸ் யாரெல்லாம் இந்த க்ரியேஷனுக்குள்ளே நல்லா பண்ணியிருக்காங்களோ அவங்களோட க்ரியேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தனியாக இருக்கும். நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட் ஃபார் யூன்னு கொடுத்துருக்கு இல்லைங்களா, நீங்கள் ஃபேவரட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அது மூலயமா அதுவே ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் நீங்களே ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது இருந்துச்சு அப்படின்னா க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு இது தேவையில்லை. இப்போ நமக்கு பாட்டு தான் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அப்போது நம்ம அது என்ன பண்ணுறது பாட்டு அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலில் பாட்டு ஏற்கனவே கேட்டிருக்கீங்களான்னு தெரில. அப்படி கேட்டிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கேட்கல அப்படின்னாலும் நம்ம ஒரு தடவை உங்களுக்கு இந்த பாடலை பாடி காமிச்சிடலாம், போட்டு காமிச்சிட்றேன் நான். உதாரணத்துக்கு நமக்கு இப்போ கடைசியாக நான் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த பாடல் தான். இது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். இப்படி பாடல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இது பாடலை ரீமேக் பண்ணுது அப்படின்னா இதுக்கு நீங்கள் எந்த விஷயமும் செய்ய வேண்டாம். வரிகள் மட்டும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா போதும். ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணுன்னா நம்ம லைப்ரரிக்குள்ளே போய் தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம க்ரியேட்டுக்குள்ளே போய் தான் பார்க்கலாம் இல்லையா. ஸோ இந்த க்ரியேட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னால நான் இதெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆஃப் பண்ணும்போது நமக்கு என்னென்னலாம் தெரியும். சில பேர் தெரியாமல் கைப்பட்டுச்சுன்னா என்னடா எல்லாமே காணாமல் போயிடுச்சுன்னு நினச்சிப்பீங்க. ஏன்னா நானும் அப்படிலாம் நினச்சிருக்கேன். முதல்ல இதோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் ஆப்ஷன் இருக்குது. இந்த க்ரியேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு 2 வகையான கஸ்டமைசேஷன் கொடுக்குது. கஸ்டமைசேஷன் ஆஃப் பண்ணிட்டேன்னா சாங் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டலாக கொடுங்க அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் இருக்கும். நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டலை செலக்ட் பண்ணலாம், செலக்ட் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்புட்டை உள்ளே கொடுக்குறீங்க. அதுவும் 200 எழுத்துக்கள் மட்டும்தான் உங்களால் கொடுக்க முடியும். இந்த 200 எழுத்துக்களை கொடுத்துட்டு எனக்கு ஒரு பாட்டை உருவாக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த பாடலை உங்களுக்கு இது உருவாக்கி தந்துடும். எனக்கு இல்லை, எனக்கு வரிகள் மொத்தமாக நானே எழுதுவேன், இதில் என்ன நல்லா பாருங்கள், சாங் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா எனக்கு ஒரு பாட்டு வேணும், அந்த பாட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன், நீயே வரிகள் போட்டுக்கோ, நீயே இசையாக போட்டுக்கோ, எல்லாமே நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பண்ணிடும். மிக முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கு கமர்ஷியல் ரைட்ஸ் இருக்குது. இந்த பாட்டு இது க்ரியேட் பண்ணி தரும் இலவசமாக. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 4 பாட்டுகள் கிரெடிட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும், இங்கே பயன்படுத்துவாங்க. இது எப்படி நமக்கு பணம்
இல்லை நமக்கு காயின்ஸ் அதெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் வந்துட்டு விளையாட்டுகளில் பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி இங்கே கிரெடிட்ஸ் மூலயமா நீங்கள் வந்துட்டு உருவாக்கம் வந்துட்டு நீங்கள் செய்திருக்கலாம். பல ஏஐ ஆப்புகளையும் கிரெடிட்ஸ் தான் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுலேயும் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு டெய்லியும் ஆட் ஆகிட்டே போகும். நல்ல விஷயமே இதுதான். சில இதுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒன்னோட ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, இல்லை தினமும் வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி, இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம். இப்போ எனக்கு பாடலுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறேன். கொடுத்த உடனே அது என்ன பண்ணணும்னா எனக்கான ஒரு பாட்டை வந்துட்டு உருவாக்கி கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சாங் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். தீயாக கவிதை எழுதி ஒரு பாட்டு போடு அப்படின்னு போட்டிருக்கோம். அது என்ன, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுக்கு தான் தெரியும். சில டைம் வந்துட்டு நீங்கள் பாட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியாது என்ன மாதிரி அது வந்துட்டு புரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. நம்ம இங்கே கொடுக்கலாம். நம்ம நிறைய அது பார்த்தோம் இல்லையா, ஜாஸ் கண்ட்ரி அப்படின்ட்டு. நான் ஜாஸ் போட்டிருக்கேன். வெறும் 39 எழுத்துக்கள் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். பரவாயில்ல, இதை வச்சு அது வந்துட்டு பாட்டை உருவாக்க முடியுதான்னு முதல்ல செக் பண்ணி பார்ப்போம். ரெடியா? 1 2 3 4 5 6 7 8 9 10. என்னடா எண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது எவ்வளோ வேகமாக வந்துட்டு இந்த பாடல்களை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறதும் ஆச்சரியமான விஷயங்க. இத்தனை இதையும் அது வந்துட்டு ரொம்ப வேகமாக அந்த இந்த என்ன சொல்கிறது, வார்த்தைகளையும் அதுவே தேர்ந்தெடுத்து, இசை மெட்டையும் அதுவே தேர்ந்தெடுத்து நம்ம கேட்டதுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு எந்த மாதிரி கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்க போகுது. பார்க்கலாம். தீயாக கவிதைன்னு போட்டிருக்கு. இப்போ நான் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அது இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொடுத்துருக்கு இல்லையா, இதே மாதிரி இங்கேயும் நேரம் வரணும், அதுக்காக தான் காத்துட்ருக்கேன். இல்லை எனக்கு இப்போவே நம்ம பாட்டு கேட்கணும் அப்படின்னம்னாலும் பிரச்சனை இல்லை, அது பாட ஆரம்பிச்சிடும். கேளுங்க. மறந்து போன நாள் ராகம் புனைந்து உன்னாதி நின்னால் என் கனவு மிதந்து அழகான மெழுகா நான் உருவானேன். காதல் எனது கவிதை நீ உயிரூற்றி. ஓகே, இது நல்லா இருக்கு. இன்னொன்று பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஓகே, இது நல்லா கொடுத்துருக்கு. இதனுடைய வரிகள்லாம் ஓரளவுக்கு புரியுது. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்த உடனே இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இங்கேருந்து 1 இங்கேருந்து 2, அதாவது 2 பாடல்கள் கொடுக்குது, 2 கிரெடிட்ஸ் பாயிண்ட்ஸ். இப்போ ஒவ்வொன்றும் 10 இருக்கும், இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ இப்போ அந்த வந்துட்டு நீங்கள் ஒரு தடவைக்கு வந்துட்டு நீங்கள் இந்த கிரெடிட்ஸை 2 தடவை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். குறைந்தபட்சம் இது 2 பாடல்களை கொடுத்துரும், அது கம்மியாக கிடையாதுங்க. இந்த 2 பாடல்கள் உங்களுக்கு நீங்கள் எத்தனை தடவை கொடுத்தாலும் கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு நேரம் வந்துட்டு அதுவே கொடுக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2:46 3:24 பார்த்துருக்கீங்களா? ஸோ இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்தோம். அது எது அதிகபட்சம் முடியும்னா 4 நிமிஷம் வரைக்கும். 4 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு பெய்டு யூஸராக இருந்தாலும் சரி, பெய்ட் பண்ணாத யூஸராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 4 நிமிடம் வரைக்கும் இது நேரம் கொடுக்கும். அந்த நிமிடத்துக்குள்ளே தான் உங்களுக்கு பாடல்கள் முடிந்துவிடும். அடுத்து நம்ம என்ன இதை கவனிக்கணும் அப்படின்னா, இது நீங்கள் பாருங்கள், இந்த பாடல் நம்ம வெறும் ஜாஸ் தான் கொடுத்தோம். அதுக்கு கீழே அது வந்துட்டு பாருங்கள் சோல்ஃபுல், ஸ்மூத் அப்படின்லாம் கொடுத்துருக்கு. இதெல்லாம் என்னென்ன, எப்படி அதை வந்துட்டு அதுவே இயக்குது, இதை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்துட்டு வெர்ஷன் 3.5 கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? அப்போ சுனோ அவங்களுடைய வெர்ஷனை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது 3.5 அப்படிங்கிறது அவங்களோட வெர்ஷன். ஸோ அதனுடைய அடுத்த கட்ட வெர்ஷன் இருக்கான்னா இருக்குது. ஆனால் ஏன் வந்துட்டு நம்ம பயன்படுத்த வேண்டாம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போதைக்கு வந்துட்டு பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னா, நான் இதை முயற்சி பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெர்ஷன் 4 அப்படிங்கிறது உச்சரிப்பு தமிழில் வந்துட்டு அவ்வளவு வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கிறது இல்லை. அதனால் அதை பயன்படுத்துறது இல்லை. சரி, ஓகே, நம்ம இப்போ ஓரளவுக்கு க்ரியேட் பண்ணிட்டோம்.
ஆனால் இதுக்கு அடுத்த கட்டத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி க்ரியேட் பண்ணி ஆகணும் இல்லையா? ஓகே, தீயாக கவிதை, ஜாஸ் இதெல்லாம் கேட்டிருக்கோம். ஓகே, ஸோ இது நம்ம என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு அடிப்படை தான். நம்ம ஒரு சாங்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்கோம், அதுவாக வந்துட்டு ஒரு பாடலை உருவாக்கி உங்களுக்கு கொடுத்துருச்சு. நமக்கு இது இன்ஸ்ட்ருமெண்டல் வேணும் அப்படின்னாலும், இப்போ நீங்கள் ஏதாவது வந்துட்டு எனக்கு இப்போ நீங்கள் இந்த வரியை கொடுத்துட்டு அது எனக்கு இன்ஸ்ட்ருமெண்டலாக வேணும், நானே பாடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இதில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் போட்டோன்னா எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறதுனா கேட்கலாம், அதே வரிகளோடு கேட்குறேன்னா கேட்கலாம். மறுபடியும் வருதான்னு பார்க்கலாருங்க. சரி, வரல. சரி, ஒன்றும் நம்ம பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. அதுவே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வெறும் இசை மூலயமா வந்துட்டு கொடுக்கும். நம்ம கஷ்டத்துக்கு அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்குள்ள போய்க்கலாம். வெரி குட். இப்போ நம்ம உள்ளே பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், 2 விஷயம் கவனிக்கணும். இங்கே நம்ம வெர்ஷன் தேர்ந்தெடுக்க முடியும். வெர்ஷன் 2, 3, 3.5, அதுக்கப்புறம் 4ன்னு இருக்குது. இப்போ இந்த 4ல் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பார்த்த அளவுக்கு, நான் உச்சரிப்பு சரியாக இல்லைனாலும் அந்த பாடல்களினுடைய தெளிவு இருக்குது இல்லையா, அது எப்படி அதை ரீமாஸ்டர் பண்ணி கொடுக்குற அந்த சப்தம் வந்துட்டு ஏற்கனவே இருக்கிறத விட நல்லா இருந்திருக்கு. அந்த மாதிரி நீங்கள் இப்போது ஆங்கிலத்தில் பாடல்கள் உருவாக்க போகிறீங்க அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது மொழி அப்படின்னா அது சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது ரொம்பவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். தமிழை பொறுத்தளவுக்கு இன்னும் வெர்ஷன் 4 டெவலப் ஆகலாம். ஆனால் வெர்ஷன் 3.5 என்னுடைய சஜஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது லைக் உச்சிதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, கஸ்டம்குள்ளே முதல்ல லிரிக்ஸ், உங்களுடைய வரிகள் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வரிகள் போடுறதுல கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, நான் புதுசாக நானே வந்துட்டு வேறு ஏதாவது வரிகள் வந்துட்டு நீயா போடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் வித் சுனோ அப்படின்ட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு இப்படி இருங்க, எனக்கு என்னோடய தேவை வந்துட்டு இந்த மாதிரி தான் வரிகள் அப்படின்னு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா, அதுவே வந்துட்டு உங்களுக்கு வார்த்தைகளையும் எழுதி கொடுத்துரும். அதோட வார்த்தை, அதனுடைய இசை அப்படிங்கிறது மட்டும் நம்ம முடிச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ அந்த வரிகள் நம்ம உள்ளே போட்டுட்டு அப்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே அடுத்து ஸ்டைல் ஆஃப் மியூசிக்குன்னு கொடுப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சாங் டெஸ்கிரிப்ஷன். ஒரு சாங்கை வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு நம்ம சொன்னப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, 200 எழுத்துக்கள் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இங்கே நமக்கு 3000 எழுத்துக்கள் கொடுக்குறாங்க. அப்போ அந்த 3000 எழுத்துக்களை பயன்படுத்தி நீங்கள் இன்னும் பாடல்களை உருவாக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஸ்டைல் ஆஃப் மியூசிக். சரி, நமக்கு மியூசிக் எந்த மாதிரி ஸ்டைல் வேணும், நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஜாஸ்ன்னு கொடுத்தோம் இல்லையா, அது மாதிரி இதுவே உங்களுக்கு ஒரு சில சஜஷன் கொடுக்குது. இது வந்துட்டு 200 எழுத்துக்கள் இருக்கும். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது சாங் டிஸ்கிரிப்ஷன். இது வந்துட்டு ஸ்டைல் ஆஃப் மியூசிக். ரெண்டையும் குழப்பிக்கக்கூடாது, சரிங்களா? இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம வேணுமோ அந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு ஸ்டைல்ஸ் எல்லாம் வேணாம்ப்பா, நீயே ஒரு ஸ்டைல் போடு அப்படின்னா, எக்ஸ்க்ளூட் ஸ்டைல்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் என்ன கொடுக்கும் அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ண விரும்புகிறீங்களோ, இந்த ஸ்டைல்ஸ்லாம் போடவே போடாத. இப்போ நீங்கள் ரேப், எனக்கு இது வந்துட்டு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரேப்போடு உங்களுக்கு கொடுத்துரும். 2 ஆட்டோமேட்டிக் வெர்ஷனாக க்ரியேட் பண்ணுதில்ல, அப்போ எனக்கு இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த எக்ஸ்க்ளூட் மியூசிக்ஸ் உங்களுக்கு நமக்கு கொடுக்கப்படுது. அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இங்கே. ஆனால் இதில் என்ன முக்கியமாக நீங்கள் பார்க்கணும்னா, இதுவும் வந்துட்டு பேட்டா வெர்ஷன் தான். ஸோ அதனால் வந்துட்டு அது எக்ஸாக்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் அது ஒர்த் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது ஒர்த்து தான். அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நோ பீட், அதுக்கு ரிலேட்டடாக அதுவே உங்களுக்கு அடுத்து கொடுக்கும். கிரைண்ட் கோர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இசையினுடைய வகைகள்லாம் இருக்குமோ அதை இந்த ஏஏஏ ஒரு தானாகவே அது கொடுக்க ஒரு உங்களுக்கு நீங்கள் இந்த ஃபில்டர்லேருந்து தேர்ந்தெடுத்துக்கோங்கன்ட்டு உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு கொடுக்குது. இதுலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணால் ஒரு 200 வரைக்கும் போட்டு பண்ணலாம். அதை எக்ஸ்க்ளூட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா பண்ணலாம். ஓகே, அடுத்த ஆப்ஷனுக்கு வருவோம். பர்சோனா அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த பர்சோனாவில் என்ன நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய பாடல்களை, இது வந்துட்டு ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன் சப்ஸ்கிரிப்ஷன், அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்துட்டு எனேபிள்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஏற்கனவே ஃபேவரட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னாலோ, மை பர்சோனாஸில் நீங்கள் ஏற்கனவே எந்த பாடல்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாடல்கள் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் க்ரியேட் நியூ பர்சோனான்னு கொடுத்து அந்த பாடல்களை தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த பாடல்களை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கான ஒரு அவதாரை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி அதை வச்சுக்கலாம் ஒரு அடையாளத்துக்காக. இல்லை நீங்கள் அதை பப்ளிக்கில் வேணுமா ப்ரைவேட்டில் வேணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு இங்கே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து டைட்டில், இது ரொம்பவே முக்கியம். டைட்டில் உங்களுக்கு என்ன டைட்டில் வேணும் அப்படிங்கிறத நீங்களாக வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இதை வச்சு தான் நீங்கள் போக போக உங்களோட லைப்ரரியிலேருந்து அந்த மியூசிக்கை எடுக்க போகிறீங்க, ஷேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்துட்டு நம்ம இன்ஸ்ட்ருமெண்டல் வேணுமா அப்படிங்கிறதையும் இதையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ நம்ம ஒரு ஓனாக லிரிக்ஸ் எப்படி எழுதி ஒரு பாட்டு வருது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம்.
இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சாங்கை ரீமேக் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேருந்து வரிகளை அப்படியே வந்துட்டு எடுத்து இங்கே இந்த இடத்துல நீங்கள் வரிகளை பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா போதும். ரொம்ப பெருசாக போகுது. இதனால் இது வரைக்கும் நான் நகல் எடுத்துட்டோம். நகல் எடுத்ததை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த என்னை விட்டு உயிர் போனாலும் அப்படிங்கிற சாங்கை வந்துட்டு நான் உள்ளே பேஸ்ட் பண்ணிட்டேன். இது என்ன ஸ்டைல் ஆஃப் மியூசிக் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா இல்லைங்க. நிறைய ஸ்டைல் ஆஃப் மியூசிக் இருக்குது. அப்போது இதில் என்ன கொடுக்குதுன்னு நான் பார்க்குறேன். ரஷ்யன் பாப் அக்கார்டிங் டு ரஷ்யன் பாப்னு நம்ம இருக்குது. என்னென்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமா. அதுக்கடுத்து கான்ட்ரா பேஸ், அதுக்கப்புறம் அதுவே கொடுக்குறதுன்னு பாருங்கள் சேம்பர், வயோலா. ஓகே, இது மாதிரிலாம் கொடுத்துட்டேன். எனக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணுறக்கே என்னன்னு தெரியலையே அப்படிங்கிறனால அதை விட்டுடலாம். அதுக்கடுத்து டைட்டில் நமக்கு வந்துட்டு என்னது என்னை விட்டு உயிர் போனாலும் தானே, என்னை விட்டு அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ரைட், என்னை விட்டு. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வெர்ஷன் ட்ரை பண்ணுறோம் இல்லையா. நல்லா யோசிச்சுக்கோங்க. இதில் ஒன்று நீங்கள் போட்டாலும் அது 2 தான் கொடுக்கும். சரி, க்ரியேட் பண்ணிவிட்டு இதை வெயிட் பண்ணலாம். எப்படி உங்களுடைய பாடல் வந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணலாம். அதிகபட்சம் 4 நிமிடம், குறைந்தபட்சம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில்லை. 1 நிமிடத்திற்கு உள்ளாக வரைக்கும் நான் எதுவுமே பார்த்ததில்லை. எல்லாமே 1.5 நிமிடத்துக்கு மேலாக தான் குறைந்தபட்சம் அது கொடுத்துச்சு. எவ்வளோ வேகம் பார்த்தீங்களா. நம்ம கொடுத்து கொஞ்ச நேரம் ஆகலாம் அந்த பாட்டை உருவாக்கி கொடுத்துருச்சு. அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நேரம் பாருங்கள், 1:53 தான் குறைந்தபட்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, கேட்போம். என்னை விட்டு போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் சூப்பர்ல, உன்னை யாருக்கும் தரமாட்டேன். என்னை விட்டு போனாலும். அடுத்த வெர்ஷன் கேட்போம். ரஷ்யன் பாப். என்னை விட்டு போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். ஜன்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தரமாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு. சரி, இப்போ நம்ம இதை கேட்டுட்டு இருக்கிறது வந்துட்டு நேரம் வேணும். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் மறுபடியும் நான் என்ன கொடுக்க போகிறேன், நான் எனக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல, இதே பாடல் வரிகள் எனக்கு மீண்டும் வேணும், ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இது க்ரியேட்டுக்குள்ளே இருக்குது. நான் லைப்ரரிக்குள்ளே போகிறோம் பாருங்கள். லைப்ரரிக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கும். என்னென்னா ப்ளேலிஸ்ட்டு, நீங்கள் ஏற்கனவே ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது, ஃபாலோயர்ஸ், ஹிஸ்ட்ரி, பர்சோனாஸ் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்ட்டு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சாதாரணமாக போக போக சின்ன சின்னதாக நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் எது அப்படின்னா, இந்த விஷயம் பப்ளிக்கில் நீங்கள் இந்த டொமைனில் பப்ளிக்கில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டது எல்லாமே இந்த பப்ளிக்கில் கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு அப்லோடட் சாங்ஸ் எல்லாமே நீங்கள் ஏதாவது அப்லோட் பண்ணணும் இதுக்குள்ளே அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒன்று ட்ரையலுக்காக அப்லோட் பண்ணியிருந்தேன் முன்னாடியே. நான் கஜரியா அப்படின்ட்டு ஒரு பாட்டை வந்துட்டு வெறும் பாடலாக தான் அப்லோட் பண்ணேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, வெறும் பாடலாக தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாட்டை மறுபடியும் நான் எடுத்து பயன்படுத்தணும். இங்கே பாருங்கள், 1994 அதில் வந்துட்டு நா கஜரே கி தர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பாட்டு. எனக்கு ஹிந்தி பாட்டு தெரிலங்க, ஆனாலும் உள்ளே போய் நான் பார்க்குறேன், அது லிரிக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கிச்சு. இப்போ நம்மளுடைய வேலை என்னவாக இருக்கும், ஸ்டைல் ஆஃப் மியூசிக் போட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் அதுவே கொடுத்துருச்சு. சரி, நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ பர்சோனா செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வேணும்னா இந்த லிரிக்ஸை வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு நம்ம வந்துட்டு நம்ம பாடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, இவ்வளோ தான் இது ஒட்டுமொத்த விஷயங்களும். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், நுணுக்கம்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, சில நேரங்களில் வந்துட்டு அந்த உச்சரிப்பு, எங்கெங்கே நிறுத்தணும், எங்கெங்கே அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த மியூசிக் பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது முக்கியமாக தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதை எளிதில் போடலாம். பொதுவாக வந்துட்டு இன்ட்ரோ, அவுட்ரோ அப்படிங்கிற 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவே எடுத்துக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுக்குறது எல்லாமே இன்ட்ரோ, அதுக்கப்புறம் வந்துட்டு அவுட்ரோ அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் வெர்ஸ் அப்படின்னு இருக்கும், பிரிட்ஜ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் சாங் லிரிக்கலில் எழுதும் போது ஒரு சில விஷயங்களும் உங்களுக்கு பயன்படும். உதாரணத்துக்கு இந்த அழகான பொண்ணு தான் அப்படிங்கிற சாங்கில் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் என்னெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்கோம், இன்ட்ரோன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க விஷயங்கள்லாம் பார்த்தீங்களா, ஹஹா இஷ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மேன்
அப்படிங்கிறதுலாம் இது வந்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்கறதுனால அது எப்படி எடுத்துக்குது அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு கோரஸ் சவுண்டாக எடுத்துக்கும். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன இதில் கோரஸ் சவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு, இது சரியான பேர் என்னன்னு எனக்கு தெரிலங்க, இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் கோரஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது கோரஸாக கொடுக்க ட்ரை பண்ணும். இது எல்லாமே சரியாக வரும்னு சொல்ல முடியாது. கோரஸ் அப்படின்னா கோரஸ், எனக்கு இந்த இடத்துல இது மேல் வேணும் ஃபீமேல் வேணும்னு கொடுக்கலாம். இதுவும் ஆனால் என்ன பிரச்சனைலாம் நோட் பண்ணிக்கோங்க, மேல் ஃபீமேல் கொடுக்கலாம், ஆனால் அது சரியாக வருமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இடையில மிஸ்டேக் ஆகி தான் வரும் ஒரு சில இடங்களில். இது ஏஐ எல்லாமே உங்களுக்கு ஒரு இந்த வேர்ஷன் பொறுத்த அளவுக்கு இது இப்படி தான் இருக்குது. அடுத்து வெர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுது. இந்த மெயினான பாட்டோடைய லிரிக்ஸ் எங்கே வருதோ அங்கே வெர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம பிரிட்ஜ் அப்படிங்கிறது போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஓய் ஓய் ஏ அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது கோரஸாக நமக்கு வந்துட்டு இந்த ப்ராக்கெட் ப்ராக்கெட்டில் போட்டதுனால அந்த மாதிரி கோரஸாக அதை எடுத்துக்கும். ஸோ இதுதான் இது வந்துட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய முறை அப்படிங்கிறது. உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது இது எல்லாம் தான். அதுக்கப்புறம் ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மிக முக்கியமான வேணும் அப்படின்னா இந்த பாட்டில் ஃபீமேல் தான் ஃபுல்லாக பாடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கே ஃபீமேல்னு கொடுத்துக்கலாம். ஆனால் இதுலேயும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. ஒரு சில இடங்களில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென் வாய்ஸும் கொடுக்குது. அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்குது. சரி, இது வரைக்கும் இதோட நார்மல் விஷயம் பார்த்தோம். இனிமேல் தான் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை தவிர இந்த சாங் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முடியும். அதற்கான வாய்ப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் இது ஆங்கிலத்தில் பண்ணும்போது இருக்கக்கூடிய வசதி தமிழில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு குறைவாதாக தான் இருக்குது. அதை வந்துட்டு நீங்கள் தமிழில் பண்ணும்போது அந்த வசதிகள் உங்களுக்கு இல்லை. இருந்தாலும் அது எப்படி பண்ணணும், எந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த பேராந்தசிஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா எடிட் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. இந்த எடிட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போயிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். ஆமாம், மன்னிச்சிருங்க. அது வந்துட்டு சாங் ரேடியோக்குள்ளே அதை போய் ஆட் பண்ணி உள்ளே போட்டுருச்சேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அதுக்கு அடுத்து அப்படின்னா எக்ஸ்டெண்ட். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் உங்களுக்கு போதும் பண்ண 1:53 மாதம்ல அது எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இந்த எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளோ இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆப்ஷனோட இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடு அப்படின்னா இங்கே பாருங்கள், எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் 359 இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு வருது. இப்போ நமக்கு 359 இதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அப்போ சரியான ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போது இது 2:46 இருக்கா, தீயாத கவிதை இல்லையா, இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு தீயாக கவிதையில் உள்ளே போயிட்டு திருப்பி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அது வந்துட்டு உள்ளே இருக்க பாடலை 2:46 மீண்டும் ஒரு சில வரிகள்லாம் போட்டு அது சாங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். அதற்கான ஆப்ஷன் தான் அது எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா கவர் மேக் பர்சோனாஸ். கவர் வந்துட்டு இப்போ சாதாரணமாக கவர் சாங்ஸ் வந்துட்டுலாம் பண்ணுறாங்கல்ல, ஒரு ஆல்பம் கவர் சாங் அப்படின்ட்டு அந்த மாதிரி கவர் சாங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கான பேட்டா வெர்ஷன் இது யூஸ் பண்ணுறாங்க. மேக் பர்சோனாஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த ஏற்கனவே வந்துட்டு பாடல்கள் இருந்துச்சு அப்படின்னா அதோட பர்சோனாவை நீங்கள் இங்கே இருந்து எடுத்துக்கலாம். அந்த பர்சோனாங்கிற ஸ்டைல் பாணி எந்த பாணியில் வந்துட்டு அது ஏற்கனவே இருக்கோ அதே பாணி அதே மெத்தடில் பாடுறதுக்கு கெட் ஸ்டெம்ஸ் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு பாட்டு வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதனுடைய கரோக்கி வேணும் இல்லையா. ஸோ அந்த கரோக்கி வேஷனுக்கு கெட் ஸ்டெம்ஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அது என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாருங்களேன். இந்த 2:46 வந்துட்டு என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வோக்கல் தனியாக இன்ஸ்ட்ருமெண்டல் தனியாக உருவாக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு வோக்கல் தனியாகவும் இன்ஸ்ட்ருமெண்டல் தனியாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நல்ல எடிட்டராக இருந்தீங்க, ஏற்கனவே உங்களுக்கு இசை பற்றி நல்லா தெரியும், FL ஸ்டுடியோவில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, இல்லை லாஜிக் ப்ரோவில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். என்னடா இவ்வளோ அழுது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆமாம், அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அதுக்குள்ளே உங்களோட வோக்கல் போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை அதில் பாதியில் கட் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் கனெக்ஷன்ஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். கேட்பதற்கு ரொம்ப அருமையாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. சரி, நம்ம அடுத்தது பார்க்கலாம். கோ டு சாங் ரேடியோங்கிறது என்னென்ன பார்த்தோம். சும்மா அந்த சாங் ரேடியோக்குள்ளே போய் பண்ணுறது, பிளேலிஸ்ட் இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம பார்க்குற விஷயம் தான். லிங்க் ஒன்லி லிங்காக மட்டும் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள், இது பப்ளிக்காக இந்த டொமைனுக்குள்ளே
இந்த சுனோக்கில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. காப்பியாக வந்துட்டு லிங்க் கொடுங்க. அண்ட் தென் ஷேர் டு யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணுமோ அங்கே. நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய மெத்தடு 2 இருக்குது. MP3 வேவ், அப்புறம் வீடியோ ரீஜென்ரேஷன். இது நான் முக்கியமாக நீங்கள் உடனே ஓடிடாதீங்க. இது என்னடா வீடியோ வந்து டக்குன்னு போயிடலான்ட்டு. வீடியோங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் பிக்சராக தான் இருக்குது. இதில் ஒன்றுமே வந்துட்டு ரீஜென்ரேட் வீடியோன்னா வெறும் பிக்சரை போய் ஜென்ரேட் பண்ணதே தவிர எந்த வகையிலும் அது ஒரு வீடியோலாம் க்ரியேட் பண்ணுறது இல்லை. சாதாரணமாக தான் இருக்காது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பக் ரிப்போர்ட்டிங். இன்னப்ராப்ரேட்டாக இருந்துச்சுன்னா இன்னப்ராப்ரேட்டிங் கொடுத்துக்கோங்க. மூவ் டு ட்ராஷ்னு கொடுத்துக்கோங்க. நமக்கு ட்ராஷை நம்ம டெலிட் பண்ணிட்டோம்னா திரும்ப ட்ராஷ்லேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்லிடுறேன், கூடவே கேட்டுக்கோங்க. நம்ம பொதுவாக ட்ராஷுங்கிற ஆப்ஷன் இங்கே டக்குன்னு பார்க்க முடியாது. மொபைல்லையோ இல்லை இதில் இருக்க மாதிரி ட்ராஷை பார்க்க முடியாது. இங்கே ஒரு ஆப்ஷன் ட்ராஷ்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்ராஷை கிளிக் பண்ணி தான் நீங்கள் உள்ளே போகணும். நிறைய நேரம் நமக்கு இது நானாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போயிட்டீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே ஏற்கனவே நீங்கள் க்ரியேட் பண்ண பாடல்கள் எல்லாமே ட்ராஷில் இருக்கும். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். அதுபோக உங்களுக்கு கமர்ஷியல் ரைட்ஸோட உங்களுக்கு நீங்கள் பாட்டு வேணும் தனிப்பட்ட முறையில் அப்படின்னா என்ன இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம இந்த தகவல்கள் வந்துட்டு பார்க்கலாம். குறைந்த அளவில் உங்களுக்கு கமர்ஷியல் ரைட்ஸோடு கொடுக்குறேன். நன்றி.